தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் மத்திய அரசு பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்குவதில் பாராமுகமாக இருக்கிறது என்றும் தமிழகத்தில் இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம் என்றும் சிபிஎம் மாநில செயலாளர் பி சண்முகம் கூறியுள்ளார். சத்தியம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நேற்றைய தினம் இயற்கை பேரிடர் நிவாரண நிதி என்று சொல்லி தங்களுக்கு வேண்டிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய அல்லது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டுமே நிதியை நேற்றைய தினம் விடுவித்திருக்கிறார்கள். ஆந்திரா, தெலுங்கானா, திரிபுரா, ஒரிசா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மட்டுமே நிதி அவர்கள் விடுவித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் நெல்லை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாச்சு. அதே மாதிரி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் விழுப்புரம் மாவட்டத்திலேயே புயல் வந்து விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாச்சு. தென்பெண்ணை ஆறு உடைந்து பல ஆயிரக்கணக்கான கால்நடைகள் அடித்துச் செல்லப்பட்டது. நூற்றுக்கணக்கான மக்கள் மாண்டு போனார்கள். பல லட்சக்கணக்கான ஏக்கரில் பயிர்கள் பாதிப்பு என்பது ஏற்பட்டது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் 37,000 கோடி ரூபாய் புயல் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழ்நாடு அரசாங்கம் கோரியிருந்தது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று மத்திய குழு இந்த பாதிக்கப்பட்ட பகுதியிலெல்லாம் வந்தார்கள், ஆய்வு செய்தார்கள், சென்றார்கள். அவங்க போனாங்களே தவிர, ஆய்வு பண்ணிட்டு போனாங்களே தவிர இதுவரைக்கும் எந்த விதமான நிதியும் வந்து சேரல. என்ன அறிக்கை கொடுத்தார்கள், எவ்வளவு பரிந்துரை செய்தார்கள் என்பது கூட இதுவரைக்கும் வெளிவராத ஒரு மர்மமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மொழியையும் விரும்பி யாரும் கற்றுக்கொள்வது தவறில்லை. ஆனால் எந்த மொழியை திணிப்பதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. அது இந்தியாக இருந்தாலும் வேறு எந்த மொழியாக இருந்தாலும் இத்தனை மொழிகளை கற்றித்தான் தீர வேண்டும், குறிப்பாக இந்தந்த மொழியை நீங்கள் கற்றுக் கொடுத்து தான் தீர வேண்டும் என்று சொல்வதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை.